இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி சோமானா போதும். அவர வீட்டை எவ்வளோ ஜனம். ஸ்ரீலங்காவுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் குர்திஸ்தான்ல இருந்து. இங்கே வந்து ஓதி பார்க்கற சோமாகுது. எவ்வளோ ஜனம். இது அல்லாஹ் சொன்ன விடயம் இது. ஏன்னா மக்கள் அப்படித்தான், மனித கல்புகள் அப்படித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 9 வகையான மூஜிசா அத்தாட்சி கொடுத்திருந்தார். முதலாவது அல்லாஹ் செய்த மூஜிசா என்ன தெரியுமா? வாப்பா இல்லாமல் அல்லாஹ் பிறக்க வைத்தார். எது இல்லாமல் பிறக்க வச்சார்? இப்போ வாப்பா இல்லாமல் பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவோம்? இது ஹலாலான பிள்ளை இல்லையே சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் சொன்னாங்க. என்ன இது? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. சொன்னாங்க மரியம், யா உக்த ஹாரூன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஹாரூன் என்று. ஹாரூனுடைய சகோதரியே, இது என்னது? உண்ட வாப்பா இவ்வளோ மோசமானவர் இல்லையே. என்ன? இம்ரான். ஒமா கானத் உம்முகி பகியா, உண்ட அம்மா விபச்சாரி இல்லையே. எவ்வளோ நல்ல குடும்பம் நீங்க எப்படி பிள்ளை பப்பீங்க? ஃபஅஷாரத் இலைஹி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடனே கையை காட்டினாங்க. பிள்ளை பேசும், நான் பேசல. காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. அவங்க கேட்டாங்க, தொட்டில் இருக்கிற பிள்ளை பேசுமா? அப்பதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாயை திறந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமை என்று அப்பதான் வாயை திறந்தாங்க ஹஸரத் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப முதலாவது அத்தாட்சி வாப்பா இல்லாம அல்லாஹ் பிறக்க வைத்தார். இரண்டாவது அத்தாட்சி ரூஹுல் குதுஸை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். ரூஹுல் குதுஸ் என்றா யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் மாயிதா 110வது ஆயத்தில், இது ஐயத்துக பிரூஹில் குதுஸ், ரூஹில் குதுஸை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். எங்களுக்கு உதவி இல்லையே. ரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸ் எங்களுக்கு இறங்குற வருஷத்துக்கு ஒரு தரம் தான். எப்ப? லைலத்துல் கத்ர்ல மட்டும்தான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 35 வருடமும் பின்னால் நின்றார் ரூஹுல் குதுஸ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது பெத்லஹேம்ல இருந்து கூட்டிக் கொண்டு மிஸ்ருக்கு போயிட்டாங்க. பக்கத்து நாடு தானே மிஸ்ர் பக்கத்து நாடு தான். ஈஜிப்ட், கைரோ, மிஸ்ர்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 9 வருஷம் வளர்ந்தாங்க. 9 வயசுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வந்தாங்க திரும்ப பலஸ்தீனுக்கு. கட்டாயம் படிக்கணும். பலஸ்தீனுடைய வரலாறு நான் பேசியிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், நானும் தாரன் உங்களுக்கு. மிக இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயம். குர்ஆன்ல இருந்து ஹதீஸ் சுருக்கி எழுதியிருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன் அவங்கள பத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 35 வயதுடைய பிரயாணம் எவ்வாறு இருந்தது. மூன்றாவது ஆச்சரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் பேசினார். தொட்டில் எந்த நபியும் பேசலையே. தொட்டில பேச்சு வராதே பிள்ளைக்கு. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்றான், வஸ்ஸலாமு அலைய யௌம வுலித்து வயௌம அமூது வயௌம உப்அஸு ஹய்யா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஸ்ஸலாமு அலைய, என் மீது சாந்தி உண்டாகட்டும். நான் பிறந்த நாள், நான் மௌத்தாகிற நாள், நான் எழுப்பாட்டப்படுற நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது தெரியும், மௌத்தானது இந்த மௌத்தாவல்லி. கியாமத்ல அல்லாஹ் ஈசா எழுப்பாட்டுவான் திரும்ப. இந்த 3 நாளிலும் எனக்கு சாந்தி அப்படின்றார். நாலாவது, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத், இன்ஜீல் அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார். இது லேசல்ல. தௌராத்தை பாடமாக்கினதே பெரிய கஷ்டம்.
குர்ஆன் ஹாஃபிஸர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தௌராத் அப்படி இல்லை. தௌராத்தை பாடமாக்கின ஒரே ஒரு ஆள் இருந்தார், உஸைர் அலைஹிஸ்ஸலாம். அதால தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்ட மகன்ட்டாங்க. இந்த பாடமாக்கல தௌராத் இன்ஜீல் முழுதையும் அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தான் யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத். எவ்வளோ இன்டெலிஜென்ட் இருந்திருப்பாங்க, அப்ப எவ்வளோ புத்தி சாதுரியம் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. 4வது. 5வது, அல்லாஹ் இன்னொரு கொடையா கொடுத்திருந்தான். என்ன தெரியுமா? அந்த காலத்துல வைத்தியம் தானே மேல வந்துருச்சு. அந்த காலத்துல வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், அதாவது தோல் உரியுமே நோய், இவங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்க, அப்படியே தடவி விட்டாங்கன்னா நோய் சோமாயிரும். டாக்டர்ஸ்மார்கள் ஆச்சரியம், என்னடா இது, என்னடா இது. அது மாத்திரமல்ல, கண் தெரியாம போகுது தானே, இவங்களை கொண்டது கண்ணில் தடவுவாங்க, பார்வை வந்துடும். அதை விட ஆச்சரியம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஉப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ் வஉஹீல் மௌதா பிஇذனில்லாஹ். 6வது, மௌத்தானவங்க இருக்காங்களே, மையத்தில் எழுப்பாட்டுவாங்க. ஏழுமா? அல்லாஹ் கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான் எந்த அனுமதியோட தான். அதெல்லாம் ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளையை வச்சுட்டு கபர் அடி அழுகிறாள், வருஷக்கணக்கில் அழுகிறாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து போறாங்க. ஏன் அழுகிறாய்? அப்ப அந்த தாய் சொன்னால், என் மகனை கொஞ்சம் எழுப்பாட்டுங்க, ஒரு தரம் எழுப்பாட்டி தாங்க நான் பேசுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எழுப்பாட்டினாங்க. அல்லாஹ் கொடுத்திருந்தான் சக்தியை. எழுப்பாட்டினத்தோட மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாயே, என்னையே எழுப்பாட்டினி, நான் ஒரு தரம் சக்கராத்தை அனுபவிச்ச வருத்தம் திரும்ப நான் சக்கராத்தை அனுபவிக்கணுமே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த முஅஜிஸா 6வது. 7வது மூஜிசா என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண் இருக்குதே, மண்ணால பறவை செய்வாங்க. பறவை ஒன்று செஞ்சு அப்படி ஊதுவாங்க, பறவையா பறக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர் ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரன் பிஇذனில்லாஹ். களிமண் இருக்குது, எங்களுடைய களிமண்ணில் புறா செய்வாங்களே, களிமண்ணில் காகம் செய்வாங்களே, அது மாதிரி களிமண்ணில் பறவை ஒன்று செய்து அப்படியே ஊதுவார்கள், அது அப்படியே பறக்கும். அல்லாஹ் கொடுத்திருந்த மூஜிசாக்கள் இது. 7வது. 8வது, மறைவான சில விடயங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படின்டா அல்லாஹ் சொல்றான், وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. உங்களோட வீடுகளில் என்ன இருக்குதுன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இப்ப உங்களோட வீட்டில் என்ன இருக்குது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அல்லாஹ் கொடுத்திருந்த அறிவு. 8வது. 9வது தான் மிக ஆச்சரியமானது. அந்த காலத்தில் உள்ள மக்கள் கேட்டாங்க, ஹவாரியுங்கள், ஈசா வானத்தில் ஒரு சாப்பாட்டு தட்டு இறக்கேலுமா? குர்ஆன்ல ஒரு தனி சூரா இருக்கு, சூரா மாயிதா. என்ன சூரா? அவ சூரா ஆல இம்ரான் அவங்கள பத்தி, சூரா மாயிதா அவங்கள பத்தி தான். மாயிதாண்டா என்ன? சாப்பாட்டு தட்டு. இப்போ இதில் எத்தனை ஹாஃபிஸ் மாதிரி இருக்கிறீங்க? ஹாஃபிஸ் மாதிரி தான். நீங்கள் என்ன செய்யணும்? குர்ஆனை விளங்க தொடங்கும், இல்லாடி வேலை இல்லை. எவ்வளோ பொக்கிஷம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த மாயிதா சாப்பாட்டு தட்டு அல்லாஹ் இறக்கினான். இது காலல் ஹவாரியூன யா ஈஸா இப்னு மர்யம் ஹல் யஸ்ததீஉ